ஸ்தோத்திரம். எங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை. 2019 வருஷம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வா, கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் இதே மந்த்து தான் வந்தோம். வந்த உடனே நல்லா ஜெபம் பண்ணோம். இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னாங்க, நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக அப்பா அம்மா அப்படி ஸ்தானத்தோட வருவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அதே மாசமே கன்சீவ் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் 6வது மாசமே பனி கூட எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ எல்லா டாக்டரும் சொன்னாங்க, குழந்தைய காப்பாற்ற முடியாது, எந்த உறுப்பும் வளர்ந்துருக்காது, அப்படி எப்படி குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க நம்பிக்கையா இருந்தோம். ஏசப்பா கொடுத்த குழந்தை ஒண்ணு ஆவது நம்பிக்கையா இருந்தோம். அதன்படியே ஏசப்பா நார்மல் குழந்தைக்கு இருக்க மாதிரியே ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலா இருந்துச்சு. அது கிருபை செஞ்சாங்க ஏசப்பா. இவதான் அந்த குழந்தை. இவளுக்கு இப்ப 5 வயசு முடிஞ்சிருக்கு. ஆனா எல்லா நார்மல் குழந்தைக்கு இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவளுக்கு இருக்கு. எந்த குறையும் இல்லாம ஏசப்பா எங்களுக்கு தந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏசப்பா நாங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு ரெட்டத்தையே நான் ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இவ பிறந்து 1 வருஷத்துலயே அவன் பிறந்துட்டான். இவர் 2020 பிறந்தா, 21 பிறந்தான். அதே மாதிரி ரெட்டை குழந்தை மாதிரி எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பா தந்தாங்க. Praise the Lord everyone. என் பேர் ஹானா. நான் 2018 ரஷ்யாவுக்கு போய் MBBS படிக்க போனேன். 2024 அந்த எக்ஸாமுக்கு அந்த ரஷ்யாவில் இருக்கிற டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தேன். இங்கே ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப். நம்ம இங்கே லைசன்சிங் வாங்குற எக்ஸாம். நான் ரொம்ப அதை குறித்து பயந்துட்டே இருந்தேன். அப்போ ஜூலை மாதம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வீக் அங்கிள்கிட்ட ஜோம் பண்ண வந்திருந்தோம். அப்போ அங்கிள் எனக்கு ஜோம் பண்ணாங்க, இது போல் மகள் அடுத்த வாட்டி வரப்போ சாட்சியாக நிற்கணும் சுவாமி, இந்த மாதிரி மகள் சாட்சியாக நின்று அவளோட லைசன்சிங் ப்ராசஸ் எல்லாம் சுலபமாக மாற்றி போடணும்னு. அடுத்த 2 வீக்ஸ்லேயே நான் எக்ஸாம் எழுதினேன். ரொம்ப பலவீன மத்தியில் நான் எழுதி ஆண்டவர் அடுத்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் எனக்கு அந்த 37,000 பேர் எழுதினாங்க. அதில் 6,700 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் நான் பாஸ் பண்ணேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை சாட்சியாக என்ன பார்த்துருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிப்பது என் பிள்ளைகளுக்கு பரலோகத்தினுடைய திட்டம். ஜபத்திலே கண்ணீரோடு தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்ட மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? பிசாசானவனை ஜெயித்தார்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிற ஒரு விரோதி இருப்பான் என்றால் அது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தெரிந்தவர்களே இருக்கலாம். ஆனால் கண்களுக்கு தெரியாத ஒரு பரம விரோதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறான். அவனை நீங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும். அவனை எப்படி ஜெயிப்பது? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் தான் அவனை நாம் ஜெயிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் ஒருவர் கூட உங்கள் வாழ்க்கையிலே தோற்றுப்போனவர்களாக இருக்கக்கூடாது என்பது என் ஆண்டவருடைய திட்டம். முதலாவது, இந்த ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் நன்மையானவைகளை பேசும் இரத்தம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு கீழே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சிலுவை அடிவாரத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்திற்கு சமீபமாய் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வேதத்தில் நிறைய பேருடைய இரத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆபேலுடைய இரத்தம், நாபோத்துடைய இரத்தம், ஸ்தேவானுடைய இரத்தம் என்று எக்கச்சக்கமான இரத்தங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இரத்தத்தை குறித்து மாத்திரம்தான் இது நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே குற்றுயிராய் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தீய வார்த்தைகள் ஒன்றுமே பேசவில்லை. அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சரீரம் முழுவதும் காயங்கள், சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட நிலைமை. 5 காயங்களில் இருந்து வழிந்தோடுகிற இரத்தம் மாத்திரமல்ல, தலையிலே முள்முடி அடிக்கப்பட்டதன் நிமித்தம் தலையிலே பயங்கரமான இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. சரீரம் எல்லாம் அப்படி அந்த ஈய குண்டுகள் நிறைந்த சாட்டை அடித்து இழுக்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் உள்ள சதைகள் எல்லாம் பீத்து வந்தபடியினாலே சரீரம் முழுவதும் இரத்தம் கொட்டி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அந்த நிலைமையிலே இந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய சரீரத்திலே உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வேதமும் சொல்லுகிறது, மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நன்மையானவைகளை பேசினவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நன்மையானவைகளை செய்து சுற்றித் திரிந்தாராம். நன்மையை செய்து சுற்றித் திரிந்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இப்ப நன்மை செய்கிறவரை அடிச்சு கிழிச்சா அந்த இரத்தம் நன்மையானதை தான் பேசும். ஹல்லேலூயா. ஒரு கொடூரனுடைய சரீரத்தை பிச்சு கிழிச்சா அந்த இரத்தம் தீய வெறித்தனத்தை பேசும். அந்த வெறித்தனம் தான் சில நேரங்களில் இதை காரணமாக இருக்கிறவர்களை வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், அவனை மறுபடியும் பழி வாங்கணும்னு சொல்லக்கூடிய அந்த இரத்தம் தீயவைகளை நடப்பிக்கிற இரத்தம். காரணம், அவனுக்குள் இருந்த இரத்தம் தீமைகளை செய்கிறவனாய் சுற்றி திரிந்தத நிமித்தம் தீமைகளை நடப்பிக்கிற இரத்தம். சிலர் சொல்லுவாங்க, அவனை திருத்த முடியாது, அவனுக்கு இந்த பழக்கம் இரத்தத்திலே ஊறி போச்சு, ஏன்னா அது தீமைகளை நடப்பிக்கிறவன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தாராம். அப்போ அவர் சரீரத்தில் எங்க கிழிச்சாலும் அந்த இரத்தம் நன்மையானதை தான் பேசும். ஹல்லேலூயா. அதனால தான் தன்னை அவ்வளவு காயப்படுத்தி, துன்புறுத்தி, அவமானப்படுத்தி, உமிழ்ந்து முகத்திலே துப்பின அந்த ஜனங்களை பார்த்து அந்த இரத்தம் பேசுகிறது, இவைகள் செய்கிறது இன்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் ஆண்டவரே. நன்மையானதை பேசுகிற இரத்தம். ஹல்லேலூயா. கள்ளனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியிலே இருப்பாய். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார் யோவானை பார்த்து, இதோ உன்னுடைய தாய், இந்த தாயை உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள். அந்த தாயை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்னுடைய மகன் யோவானை உன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள். நன்மையானதை பேசுகிற இரத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசுவாமி நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தது போல இன்னைக்கு பிறகு 4 பேருக்கு நன்மை செய்யணும். உங்களுடைய சரீரத்தில் என்ன காயப்படுத்தினாலும் சரி, உங்களுடைய இருதயத்தை கிழிக்கிறது போல யாராவது பேசினாலும் சரி, கிரியைகளை நடப்பித்தாலும் சரி, அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்களை துன்புறுத்தினவர்களுக்காகவும் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்காகவும் மன்னித்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. அதுதான் நன்மையானதை பேசுகிற இரத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் நன்மையானதை பேசுகிற இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல காரியம் நடக்கலையே எல்லாம் இன்னைக்கு இந்த இரத்தத்தினால உங்களுக்கு நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நன்மையானதை பேசுகிற ரத்தம். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கல்யாணம் நடக்கல, நிறைய தடையாக இருக்குது, இயேசுவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தடைகளை உடைப்பீராக. ஹல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நன்மையானதை பேசுகிற இயேசுவின் இரத்தம் எங்களுடைய கூடாரங்களிலே தெளிக்கப்படட்டும். என்னுடைய எந்த பிள்ளைக்கு இன்னும் கற்பம் தங்கலையோ, நன்மையானதை பேசுகிற இரத்தம் நன்மையானதை செய்யும்படிக்கு அடைக்கப்பட்ட என் பிள்ளையுடைய கற்பத்தை திறக்கட்டுன்னு நீங்க கேளுங்க, அந்த கற்பம் திறக்கும். அல்லேலூயா. நன்மையானதை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தினாலே என்னுடைய பிள்ளைக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுகிறா. எனவே உம்முடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் என் பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு வழி திறக்கட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் அவனை கழுவி பரிசுத்தப்படுத்தி தழைகளை உடைச்சி என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க, வேலை வாங்கி கொடுப்பார். நன்மையானதை பேசுகிற இரத்தம், அந்த இரத்தம் இன்றைக்கு உங்கள் மேலே தெளிக்கப்படும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற தீமைகள் எல்லாம் இனி நன்மையாய் மாறும். அன்றைக்கு யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு நடந்து வருகிறபடி அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணினார். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா தீமையை நன்மையாய் மாற்றும்படிக்கு கர்த்தருடைய சாட்சியின் வசனமும் இயேசுவின் இரத்தமும் இன்றைக்கு உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. ஆமென். ஒரு முறை ஒரு சகோதரி எனக்கு திருமணமாகி 18 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மனவேதனையோடு கூட வந்தார்கள். அப்பொழுது அந்த மகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இவருடைய குடும்பத்தில் நிறைய சாபங்கள். காரணம் இவளுக்கு மட்டும் இல்லை, இவருடைய அக்காவுக்கு கிடையாது, அண்ணனுக்கு கிடையாது, அவருடைய குடும்பத்தில் எல்லாருடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சாபங்களை நான் சிலுவையில் சுமந்து தீர்த்தேன். சாபங்களை முறிப்பதற்காக என்னுடைய இரத்தத்தை நான் என் பிள்ளைகளுக்கு தியாக பலியாக ஒப்பு கொடுத்தேன். எனவே முதலாவது என்னுடைய இரத்தத்தை இவளுடைய நெத்தியில பூசி, உன்னுடைய வீடு முழுவதும் உன்னுடைய விசுவாச கண்கள் மூலமாக இரத்தத்தை தெளித்து இந்த வீட்டில் உள்ள எல்லா சாபங்களை நான் சிலுவையிலே சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லி, நீ என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி இந்த சாபங்களை சொல்லி கிளைம் பண்ண சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அந்த மகளிடத்தில் சொன்ன, மகளே, உங்கள் வீட்டில் எல்லாருடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனுடைய ரகசியம் மூதாதையருடைய சில சாபங்கள். அந்த சாபங்களை ஆண்டவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாருன்னா அடுத்தது வாசல் உடனடியாக திறக்கும். அன்றைக்கு அபிமெலேக்கு ராஜாவினுடைய குடும்பத்தார் எல்லாருடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டது. காரணம் ஆபிரகாமுடைய சாபம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை அவன் பிடித்து கொண்டு போய் அவளோடு கூட தவறாக நடக்க வேண்டும் என்கிற தீய எண்ணத்தோடு அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது ஆபிரகாம் துடித்த துடிப்பு, அவனுடைய வீட்டிலே அவன் கதறின கதறல் பரலோகத்திற்கு நேராக எட்டினது. அவனுடைய மனைவியை போய் இவனால் அந்த அபிமெலேக்கு ராஜாவிடத்தில் மீட்டுட்டு வர முடியாது. காரணம், இவனுக்கு அதிகாரம் இல்லை. ராஜா தூக்கிட்டு போயிட்டார். வேற யாருன்னாலும் சரி, நம்ம ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா வேற நண்பர்களை அழைத்து கொண்டு போகலாம். ஆனால் ராஜாவுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. எனவே அவன் செய்த ஒரே காரியம், ராஜாவுக்கு எதிர்த்து நிற்க ராஜாதி ராஜா ஒருவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. எனவே ராஜாதி ராஜாவிடத்தில் அவன் அழுதான் தன்னுடைய நிலைமையை நினைத்து. அப்பொழுதுதான் ஆண்டவர் அபிமெலேக்கு ராஜாவை பார்த்து இரவிலே சொல்லுகிறார், அவன் மேல கை வச்சியன்னா நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். ராத்திரியில் எச்சரித்தாரு. அடுத்த நாள் காலைல ஒரு பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக கொண்டு வந்து ஆபிரகாமுடைய மனைவியை ஒப்படைச்சிட்டான். ஆனாலும் அந்த சாபம் அந்த குடும்பத்தின் மீது இருந்தது. அந்த அபிமெலேக்கு ராஜாவுடைய குடும்பத்தார், அங்கே இருக்கிற வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் எல்லாருடைய கற்பத்தை ஆண்டவர் அடைத்து போட்டாராம். அந்த சாபம் எப்படி முறிக்கப்பட்டது? எந்த ஆபிரகாம் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கதறினானோ அதே ஆபிரகாம் அவனை மன்னித்து ஜெபம் பண்ணின பொழுது அந்த சாபங்கள் முறிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த அபிமெலேக்கு ராஜாவுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய கற்பங்கள் திறந்தது. இந்த காரியத்தை இந்த மகளிடத்தில் சொல்லி சொன்னேன், ஒரு சாபம் உடைய குடும்பத்தில் இருக்கிறது. எனவே இதை நீங்க கிளைம் பண்ணி ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, எங்களுக்காக நீ சிலுவையில் இரத்தம் சிந்தி எங்கள் சாபங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டீர். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு இப்பொழுது விடுதலை கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த மகளிடத்திலே சில ஆலோசனைகளை சொல்லி நான் சொன்னேன். அவள் கதறி அழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தாள். கடைசியாக அவளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 17:14 கொடுத்து, பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்திலே இன்றைக்கு நான் நிரப்புகிறேன், நீ புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைவாய். புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைந்து மீந்ததை பிறக்க போகிற பிள்ளைக்காய் சேர்ப்பாய்ன்னு சொல்லியிருக்க அந்த வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை கன்சீவானாலே உடனடியாக அந்த பிள்ளைக்காக சேர்க்கணும், பொறுப்புணர்ச்சி வேணும்னு அர்த்தம். என் அன்பு சகோதரனை சகோதரி, அந்த வசனத்தை அந்த மகளுக்கு சொல்லி டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை இந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்லி இல்லாததை இருக்கிறது போல அழைத்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அது இருக்கிறதாக கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து பரலோகத்தின் திரவியத்தை
உன்னுடைய கற்பத்தில் அனுப்பும் பொழுது புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து அந்த நன்மையான வார்த்தையை அவளுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே எங்கள் ஊழியத்தில் நடக்கிற அற்புத அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியின் வசனங்கள்னால தான் அற்புத அடையாளங்கள், இயேசுவின் இரத்தத்தினால தான் அற்புத அடையாளங்கள். அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போக சொல்லுவோம், அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரேடியாக போராடுங்க, ஆண்டவர் வாசலை திறப்பார். ஹல்லேலூயா சொல்லி அந்த மகளை அனுப்பிவிட்டேன். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் அடுத்த மாதம் கன்சீவ் ஆகி புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடையத்தக்கதாக 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுவும் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பொண்ணு, 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து போதும் ஆண்டவரே திருப்தி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க, நன்மையானதை பேசுகிற ரத்தம் என்னுடைய சாபத்தை எல்லாம் முறிச்சு எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து வைக்காத ஆண்டவரே, எனக்கு 40 வயசாச்சா, 45 வயசாச்சா, 42 வயசாச்சா, நல்ல காரியம் நடக்கலையே, நன்மையானது நடக்கலையே, கல்யாணம் நடக்கலையே, கவலையே படாதீங்க. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள். அந்த இரத்தம் இன்றைக்கு உங்களுக்கு நன்மையானதை பரத்திலே பரலோகத்தின் தகப்பனிடத்திலே பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறது. ஹல்லேலூயா. நன்மையானதை பேசுகிற இரத்தம் இன்றைக்கு உங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி உங்க குடும்பத்தில் இருக்கிற தடைப்பட்டிருக்கிற எல்லா நல்ல காரியத்தையும் ஆண்டவர் செய்து வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தடைப்பட்டிருக்கிற நன்மையான ஈவுகள், தடைப்பட்டிருக்கிற நன்மையான வரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது நன்மைகளை நடப்பிக்கிற இரத்தமாக உங்கள் மத்தியில் இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறது. 2வது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய இரத்தம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம், உங்கள் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி, உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மன நிறைவை கொடுக்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். கொலோசேயரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும், தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினாராம். இன்னைக்கு கணவன் மனைவிக்கு உள்ளால சமாதான கேடுகள் அதிகமாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே சமாதான கேடுகள் இருக்கிறது. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதான கேடுகள் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் முதலாவது தன்னுடைய ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே, தன்னுடைய அபிஷேகப்பட்ட இரத்தத்தினாலே, வல்லமையுள்ள இரத்தத்தினாலே குடும்ப பகைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். நிறைய குடும்பத்தில் ஒரு கோல்டு வார் ஓடிட்டு இருக்கு. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு இடையில கோல்டு வார், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில ஒரு கோல்டு வார், மாமியாருக்கும் மருமகளுக்கு இடையில கோல்டு வார். இந்த கோல்டு வார் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி ஒரு சமாதானத்தை உங்கள் குடும்பத்திலே கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு சமாதான காரணராகி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் எழுந்தருளி வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரிவினைகளை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 சொல்லுகிறது, முன்னமே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையின் நடுச்சுவரை தகர்த்து போட்டார். அவர் சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் வீடு 2ஆக கிடக்குது, குடும்பம் கூறு போடப்பட்டிருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூறு போடப்பட்ட நிலைமையில் சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. சமாதான காரணராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருளி அவருடைய இரத்தத்தினால உங்க 2 பேரையும் ஒன்றாக்க போறாராம். ஹல்லேலூயா. உங்களை ஒன்றாக இணைச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் பிரிவினை இருக்கக்கூடாது. ஆமாம், இன்னைக்கு யார் யார் மனைவியை துரத்துனீங்களோ நேரம் உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, மனைவி வீட்டுக்கு தான் போகணும். அங்கே போய் சொல்லணும், எனக்கு சொத்து இங்கே இருக்குது, என் சொத்தை கொடுங்கன்னு கேட்கணும். சொத்தா? ஏதுப்பா உன் சொத்து? என் மனைவி தான் எனக்கு சொத்து, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவருக்கு பிரிவினை பிடிக்காது. அவர் இரத்தத்தை எதுக்கு சிந்தினாராம்? உங்கள் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கும்படி. உன் மனைவி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, புருஷன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பெட்டியை தூக்கிட்டு இன்னைக்கு கிளம்பணும்.
மனைவிமார்கள் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால உங்கள் 2 பேரையும் ஒன்றாக்குறேன்னு நான் டிசைட் பண்ணியாச்சு, பட்டியை தூக்கிட்டு கிளம்புன்றார். நடுராத்திரி 12 மணி 1 மணி ஆனால் கூட போய் நீங்கள் சொல்லுங்கள், என் புருஷன் என்னுடைய சதைக்கு சதகம், என்னுடைய எலும்புக்கு எலும்பு, எல்லாமே அவர் தான். என் புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கிறான், மாமியார்கிட்ட போய் டமால்னு விழுந்துருங்க, அத்தை என்ன மன்னிச்சிருங்க. நிபந்தனையற்ற விதத்தில் போய் அவங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் சரி அத்தை, சரி அத்தை, சரி மாமா எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தில் நீங்கள் விசேஷித்த புதிய ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட போகிறீர்கள். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொன்னீரே. இது வரைக்கும் எந்த பிசாசை ஜெயிக்க முடியவில்லையோ, எந்த மாமிசத்தை ஜெயிக்க முடியவில்லையோ, எந்த உலகத்தை ஜெயிக்க முடியவில்லையோ, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என் பிள்ளைகள் மேலே எப்பொழுது இறங்கி வருவதாக அந்த அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மேலே வைக்கிறேன். தோல்வியின் ஆவிகளை வெளியேற்றி ஜெய கிறிஸ்து ஜெகோவா நிசி வெற்றியின் தேவன் என் பிள்ளைகளுக்கு பக்கபலமாக இறங்கி வருவீராக. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகள் மாறட்டும். பிசாசானவரின் பிள்ளைகளை தோல்விக்கினராய் நடத்த மெமரி செல்ஸ் எல்லாத்தையும் பாழாக்கி வைத்திருக்கிறானோ, மூளையில் இருக்கிற எல்லா நரம்புகளை பாதிக்க வைத்திருக்கிறானோ, எந்தெந்த பிசாசு அந்த பிள்ளைகளுக்குள்ள டிப்ரெஷன் ஆவிகளை கொண்டு வந்திருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறைந்து போகட்டும். ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். தோல்விக்கு என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை அவர்கள் மேல் பூசி ஜெபிக்கிறேன். சாட்சியின் வசனத்தை கேட்டிருக்கிறார்கள், அதன் நிமித்தம் ஜெயம் உண்டாகட்டும். உலகம் மாமிசம் பிசாசை ஜெயிக்கிற ஜெயம் என் பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. தோல் வியாதிக்கு முடிவை கொண்டு வருவீராக. இருதய வியாதிகள் மறைவராக. பிரீத்திங் யூனிட்டை புதிதாய் மாற்றுவீராக. மூச்சு குழாய்களை புதிதாய் மாற்றுவீராக. லங்ஸ், லிவர், கிட்னி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாய் மாறுவதாக. நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் என்ன நல்ல காரியம் எல்லாம் நடக்கலன்னு வேதனையோடு வந்திருக்கிறாங்களோ, கண்ணீரோடு உடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி ஜெபிக்கிறேன். நடக்காத நல்ல காரியங்கள் நடக்கட்டும். கிடைக்காத வேலைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு வழி திறப்பீராக. அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கட்டும். வேலைகள் உறுதிப்படுத்தப்படட்டும். எந்தெந்த பிள்ளைகள் திருமணம் நடக்கலன்னு வேதனையோடு வந்திருக்கிறார்களோ, நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை துணை ஏற்படுத்தி உங்கள் தலைமையில் திருமணம் நடக்கட்டும். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என் பிள்ளைகளுக்காக நல்ல வரன்களை கொண்டு வந்து இயேசுவாமியுடைய தலைமையில் திருமணங்கள் நடக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் நன்மையான ஒரு கற்பத்தின் கனி எனக்கு இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் உங்கள் எல்லாருடைய முகத்தில் உள்ள கண்ணீரை துடைத்து உங்களுடைய நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் அற்று போகும்படி பண்ணுவேன் என்று சொன்னீரேன். இவருடைய நிந்தை மாறும்படி அடைக்கப்பட்ட கற்பங்களை திறப்பீராக. ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை கொடுத்து என் பிள்ளைகளை கனமன். சொந்த வீடு வாசலுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீடு வாசலை தாரும். மற்றும் என் பிள்ளைகள் கோர்ட்டு கேசு பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகட்டும். பிரிவினையின் ஆவிகள் வெளியேறி ஐக்கியம் உண்டாகட்டும். இப்பொழுதும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். அன்பிற்குரியவர்களே, 2026 ஆண்டிற்கான புனித பயணமானது வருகிற மே மாதம் 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி முடிய 11 நாட்கள்
நடைபெற இருக்கிறது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.